ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் தான் உங்க அன்னபாரதி பேசுறேன். இது என்னன்னு பாக்குறீங்களா? என்னடா வீடு முழுக்க ஒரு பெரிய விருதுகளா குமிச்சு வச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு, எஸ் நான் வந்து சின்ன பிள்ளையில இருந்து இப்ப வரைக்கும் நான் வாங்கின விருதுகள் தான். இது ஒரு பாதி இங்க இருக்குது, மீதி வந்து அம்மா வீட்டுல பாதி இருக்குது. சோ வந்து அன்னபாரதியின் பேருக்கு ஏத்த மாதிரி நிறைய விருதுகள் வாங்கியாச்சு. இந்த விருதுகள் எல்லாமே உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன். பட் இன்னைக்கு தான் மிகச்சரியான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு நம்புறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னென்ன அவார்ட்ஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு. அவார்டோட ஒரு நாள், விருதுகளுடன் ஒரு நாள் அன்னபாரதின்னு ஒண்ணு. இப்படி ஒரு விருதை வச்சு இப்படி நவுட்னா இதுதான் விருதுநகர். அந்த காமெடிலாம் நீங்க எதிர்பார்ப்பீங்க. பட் அந்த மாதிரி காமெடி எல்லாம் வராது. எனக்கு உண்டான காமெடிகள்லாம் என்னன்னு சொல்றேன். எங்க அப்பாவுக்கு வந்து சின்ன பிள்ளையிலே பாத்தீங்கன்னா ஒரு காம்படிஷன் போயிட்டு வந்தீங்கன்னா வரும்பொழுது நிறைய அந்த அவார்ட்ஸ் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்கிறேன். நிறைய மேடை பேச்சுகளை கூட பகிர்ந்துக்கிறேன். அப்பாவோட பேரு தர்மராஜ், அம்மாவோட பேரு சகாய் மேரி. அம்மாவுக்கு வந்து பாரதியார் கவிதைகள் பிடிக்கும் தான். எனக்கு அந்த பாரதினே பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டா அந்த பாரதியிலேயே நான் அவார்டை வாங்கிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதுல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். ஸோ வந்து ஸ்கூல் காலேஜஸ்ல இருந்து நான் வந்து வாங்கின அவார்ட்ஸ் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொன்னேன். ஸோ பாத்தீங்களா, முதல்ல சன் டிவி அரட்டை அரங்கம் டி ராஜன் சார் கூட, அப்புறம் விசு சாரோட அரட்டை அரங்கம் பண்ணிருக்கிறேன். அப்புறம் இது ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜஸ்ல கொடுத்தது. இது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து காலேஜ்ல படிக்கும்போது, ஜிவிஎன் காலேஜ்ல படிக்கும்போது, கோவில்பட்டு ஜிவிஎன் காலேஜ்ல படிக்கும்பொழுது ஒரு பேப்பர் பிரசன்டேஷனுக்காக வாங்கினது. அதே சேம் ஜிவிஎன் காலேஜ்ல I am a best outgoing student 2005 to 2008. So அந்த அவார்டு கொடுத்தாங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து காலேஜ் படிக்கும் பொழுது பேச்சு போட்டியில 2ஆம் பரிசு காமராஜ் கல்லூரியில நடந்தக்கூடியதுல. ஸோ வந்து காமராஜர் பத்தியும் நிறைய, இது வந்து பொள்ளாச்சியில ஜூலை 15 பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளுக்காக அவரை பத்தி ஒரு 1 hour பேசுறேன். அந்த இதுக்காக கொடுத்தது. அதாவது தேச தலைவர்கள் அப்படின்ட்டு சொன்னா ஒரு பேச்சாளர்னா எல்லாத்துக்கும் பொதுவானவர் தான். காமராஜர் ஐயாவை பத்தி நான் பேசியிருக்கேன், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பத்தி பேசியிருக்கேன், தேவர் ஜெயந்தி விழாவில் பேசியிருக்கேன், பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் விழாவில் பேசியிருக்கிறேன். அதே போல மதங்களும் பாத்தீங்கன்னா ஹிந்து கோவிலா இருக்கட்டும், அங்க பாருங்க, அந்த பாருங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலா இருக்கட்டும், சிதம்பரம் நடராஜர் கோவிலாக இருக்கட்டும், அதே போல பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களுடைய கந்தூரி விழான்னு சொல்லுவாங்க. இப்ப கூட சமீபத்துல நான் படிக்கக்கூடிய புக் வந்து நபிகள் நாயகம், கிட்டத்தட்ட ஒரு 4 சாப்டர் முடிச்சிருக்கிறேன். சோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேச்சாளர்னா எல்லாமே தெரிஞ்சுக்கணும். கம்பராமாயணமா இருக்கட்டும், மகாபாரதமா இருக்கட்டும், எல்லா விதத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான ஒரு மக்களாக இருந்தா தான் எல்லா மக்களுக்கும் பிடிச்ச மாதிரி இருக்க முடியும். இது வந்து காலேஜஸ்ல ஃபுல்லா கொடுத்ததுங்க. அப்படின்னு நீங்க பாருங்க, நான் நிறைய இருக்குது. இது வந்து விக்னேஷ் இன்டர்நேஷனல் ஸ்கூல், சமீபத்தில் திருவண்ணாமலை அந்த ஸ்கூல்ல கொடுத்தது. இது வந்து எங்க வீட்டுக்காரர், எங்க ஆத்துக்காரர் லட்சுமி மால் பாலிடெக்னிக் கல்லூரியில படிச்சாங்க. ஸோ அவங்க வந்து இப்போ ஓல்ட் ஸ்டூடெண்ட் பிரசிடென்டா இருக்கிறாங்க. ஸோ அவங்க கல்லூரியில அவங்களுடைய வீட்டு இது வந்து சமீபத்துல நானும் என் பொண்ணும் ஜீ தமிழ் சூப்பர் மாம். ஸோ சமீபத்தில் நீங்க பாத்திருப்பீங்க, பயங்கர வாயடிச்சு குஷ்பு மாம் கிட்ட இருந்து இந்த அவார்டு வந்து என் பொண்ணு வாங்குச்சு. ஸோ அதுவும் எதற்காகன்னா தமிழ் எழுத்துக்களை கரெக்டா சொல்லி. ஸோ ஒரு பேச்சாளராக அந்த இடத்துல ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன். சூப்பர் மாம் கிட்ட ஜீ தமிழ் அவங்க வாங்கினது. அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்ரீ விநாயகா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், அதுக்கப்புறம் சொர்ணா இன்ஸ்டியூட் எங்க கோவில்பட்டியில இருக்கக்கூடிய, இது வந்து கடம்பூர் ராஜு சார் அவர்கள் நானும் கெஸ்டா போயிருந்தோம். ஸோ இது ரெங்கநாயகி வரதநாத் காலேஜ். இப்படி இந்த மாதிரி கல்லூரிகள், இது ஃபுல்லாமே கல்லூரிகள் நான் வாங்கினது. டிவி ஷோஸ். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய இது இருக்குதுப்பா. சோனா காலேஜ் சேலம், கிட்டத்தட்ட தமிழ்நாடு சும்மா சுத்தி வளர்ச்சி சுரண்டு தினம் ஒரு மேடை, தினம் ஒரு ரசிகர்கள், இதெல்லாம் கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் தான். மேல இருக்கிற அவார்ட்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு கொடுத்த சிறப்பு பெயர்கள், சிறப்பு பட்டங்கள் சொல்லுவாங்கல்ல. விருதுநகர்ல வந்து செந்தமிழ் செல்வி அவார்ட் கொடுத்தாங்க. அதே போல சமீபத்துல நடிப்பின் நவரசம் அன்னபாரதிங்கிற ஒரு விருது கொடுத்தாங்க, சாதனையாளர் விருது கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தமிழகத்தின் மகிழ்மதி, இதெல்லாம் என்னுடைய சோசியல் மீடியால பேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல நான் ஷேர் பண்ணிருப்பேன். அந்த மாதிரி ஒரு அவார்ட் கொடுத்தாங்க.